ஈவேரா சர்ச்சை இதெல்லாம் வந்து இது பெரிய பேசு பொருள் ஆனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்த வந்து நம்ம பேசாம விடுறோமோ, இதுக்கு நம்ம ஒரு காரணமா அமைஞ்சிட்டாரோ அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்ற மாதிரி திமுக இதுல தப்பி இதை பயன்படுத்தி வந்து இந்த டைவர்ட் பண்ணிடுவாங்களோன்ற மாதிரியான கேள்வி வருது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்வியும் பேட்டியில அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயத்தை நீங்கள் மறைமாற்றி கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ சில காரணங்களுக்காக காசு வாங்கிட்டு இதை செய்யறதா சொல்றாங்களே. பெரியார் பற்றிய விமர்சனம் நாத்தாக்காவுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா? இதை பற்றி ஐயாவுடைய பார்வை என்ன? பட்டுக்கோட்டையிலிருந்து மதி. அரசியல் போராட்ட ஆயுதத்தை சீமான் முன்னெடுக்க போகிறார். அதை பத்தி அறிவிப்பும் வரப்போகிறதா வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் பொய் பிரச்சாரத்தின் மூலமாக அவரை வீழ்த்தணும்னு பார்க்கறத விட்டு நேர்மையாக மோதுறது இருந்தால் உங்களுக்கு எப்போவே இன்னும் சர்க்கிள் வந்திருக்கும். தொடர்ச்சி ஒரு பொய்யை அவர் மேலே நீங்கள் கட்டமைச்சிக்கிட்டே இருக்கிறதால தான் தமிழ் தேசத்துக்கான ஒரு தொய்வோடு தான் வந்துட்டு இருக்குது. ஒரு கண்டிப்பாக எவ்வளோ இப்போ பாருங்க இருக்கிற அத்தனை வகையராகவும் வந்து சீமானுக்கு எதிராக சுற்றி நின்று நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. ஆளுக்காலு கத்துறாங்க. இந்த அறிவு ஜீவெல்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எங்கே போய் படுத்துட்டு இருந்தானே தெரியல. அடுத்ததாக ஏன் வந்து பொது உடைமை ஆக்கலை? அதுக்கு சீமான் அவர்கள் நிறைய கேள்விலாம் கேட்டார். பதில் கேட்குறாங்க உங்ககிட்ட. ராஜ்குமார் விராலிமலையிலிருந்து ஏன் பொது உடைமை ஆக்கலை? ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லுங்களேன். ஏன் ஆக்கணும்னு நான் கேட்குறேன். ஈவேரா அவர்களுடைய படைப்பு ஏன் ஆக்கணும்னு கேட்குறேன். நீங்கள் படிப்பீங்க, அதுக்கெல்லாம் பார்த்துட்டு எங்களை கார் துப்புவீங்க. ஏன் துப்புவோம்? வெளியில் அவ்வளோ இருக்குது உள்ளார. வெளியில் நடமாட முடியாது. தலையில் துணியை போட்டுக்கணும். இன்னும் பெரியார் இதை செய்தார் அதை செய்தார் நாங்கள் கதை உருட்டிக்கிட்டு வந்து உங்கள் மேலே மிளகா அரைச்சிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. தலையில் துணி போட்டுக்கணும், கட்டாயம் போட்டுக்குவோம். நீங்கள் அதை மட்டும் நாட்டு உடைமை ஆக்கிடுங்க. எவ்வளோ விஷயங்களும் உள்ள இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒரு ஓட்டு கூட வராதா? இல்லை இந்த மக்களும் வந்து எவ்வளோ கேவலமாக பேசுங்கிறான்றதெல்லாம் இருக்குது. அதான் அதுக்கப்புறம் திராவிட மாடலுக்கு ஓட்டு வராது அந்த சைடு இருந்து. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் இருந்தவங்க இந்துத்துவனுடைய அந்த இதுவால் வந்து மார்க்கம் மாறுறாங்க. அவர்களாம் இஸ்லாமியனுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை? பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானத்துக்கோ போக வேண்டியதானே. பேசுனது பெரியார். அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பொது உடைமை. இது ஒன்று தான் நான் சொல்ல வரேன். கிறிஸ்துவ மதத்தையும் பேசியிருக்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களையும் கேவலமாக பேசியிருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு தான் அறிவு நிறைய வந்துட்ட மாதிரியும், இவனுக்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அறிவே இல்லைன்ற மாதிரியும், இவனுக்கெல்லாம் யாருன்ற மாதிரி நிறைய இடத்துல செதற விட்டுக்கிறாரு. நிறைய இந்த மாதிரிலாம். ஆனால் நான் தான் தாழ்த்தப்பட்டவனுக்கு இப்படி அவனை விட்டா யார் இதெல்லாம் இப்படி அவனை கூப்பிட்டுக்கிட்டு எங்கெல்லாம் சுத்தினார் தெரியுமா பெரியாரு? எங்கெல்லாம் அன்னைக்கு என்ன கிழிச்சிங்க நீங்க? இன்னைக்கு என்ன நிலைமை? ராசாவை நீங்க வச்சுங்கிற மாதிரி தான் வச்சுங்கிருந்தாரு அன்னைக்கு. சொல்லு, எப்படி இருக்கிறாரு உங்ககிட்ட ராசா? பெருசா பேசுறீங்க. ஜெயிலுக்கு போகிறதுக்கும் மற்றதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து ராசா. நீங்கள் வந்து கமுக்கமாக உட்காந்துக்குவீங்க. பேசுனா நிறைய நல்லா இருக்காது, வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான் அவர் எப்படியெல்லாம் அவர் இந்த மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பண்ணார் தெரியுமா, போனார் தெரியுமா? இன்ன வரைக்கும் சேரிகளில் தான் இருக்குது பெரியாருடைய எல்லா கட்டமைப்பும். ஏன்னா அவன் தான் கோஷம் போடணும், கொடி பிடிக்கணும், ஜெயிலுக்கு வரணும், உனக்கு பக்கபலமாக வந்து உனக்கு தூக்கி பிடிக்கணும். சாதியை ஒழிக்கணும்னா இந்த சாதிய சிந்தனை இருக்குது எங்கே? மேல்மட்ட மக்களுக்கு அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும். ஐயா, இதை விட ஒரு கேவலமான வேலை பண்ணி இவங்க சொல்றாங்க. அதை நான் இந்த இடத்துல கேட்டுறேன், அதுக்கும் பதில் கொடுத்துருங்க. ஆகும்னா யாரெல்லாம் ஈவேராவை விமர்சிக்கிறாங்களோ, கேள்வி கேட்குறாங்க, அவங்க பார்த்து பெரியார் மட்டும் இல்லை என்றால் இவன் இந்நேரம் இந்த வேலையை பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி அவங்க சமூகம் சார்ந்து ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும். அதை சொல்றது. பெரியார் மட்டும் இல்லைன்னா அண்ணாதுரை என்ன பண்ணியிருக்கணும் நீங்க சொல்லுங்க. இல்லை நான் கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன். இந்த மாதிரி கேட்குற எல்லாருக்குமே என்ன அண்ணாதுரை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணாதுரை நீங்கள் என்னன்னு பேசுனீங்க, என்னன்னு திட்டுனீங்க? தேர்தலில் நின்னப்ப அண்ணாதுரையை என்ன சொல்லி எழுதி ஒட்டிட்டு வந்தீங்க? ஒட்டினது யாரு? அதுக்கு லேம்ப் வேற வச்சாரு அவர் பெரியாரு. அண்ணா வந்து லேம்ப் வச்சு நல்லாவே படிச்சுட்டு போகணும்னு வச்சாருன்னு பெருமை பேசுறீங்கல்ல. இந்த பெருமை பேசுறதுக்கு காரணமா இருந்தது நீங்க தானே. யாரு எழுதுனது? ஏதோ சர்ச்சைக்குரிய கருத்து சொல்றீங்க. கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லு. கண்ணதாசன் சொன்னது இன்னும் மற்றொரு பாரதிதாசன் சொன்னதெல்லாம் சொன்னாங்க அண்ணாதுரையை பற்றி. அந்த தொழில் தானே அவர் செஞ்சிருக்கணும். நான் சொல்லலை, நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கன்னா மக்கள் இவங்க சொல்கிறாங்கல்ல, அவர் மட்டும் இல்லை என்றால் அப்படின்னா அப்போ அண்ணாதுரை இவர் வர்றதுக்கு முன்னாடி படித்தார், அவர் வந்து படிக்க வச்சார். அதை சொல்லுங்கள். புரியுதுங்க, சொல்லுங்கள். அண்ணாதுரை எங்கே படித்தார்? எங்கே படித்தார்? சீமான் அவர்களை பற்றி இதுதான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கட்டமைப்பில் இருந்த எத்தனை பேர் படித்தவங்க இருந்தாங்க? பெரியார் வந்து படிக்க வச்சாரா? திமுகவினுடைய கட்டமைப்பில் படிச்சுட்டு வந்தாங்கள்ல எல்லாருமே, கோட்டு சூட்டு போட்டு பெரிய அளவில் வந்துட்டு படித்தவர்களாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்கிறீங்கள, அவங்களாம் எங்கே படித்தாங்க? பெரியார் வந்து தொடங்கி அவர் படிக்க வச்சவங்களா எல்லாம்?
இப்ப ஏகலைவன் ஐயா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, ஆமா. அது காரணம் யார் தெரியுமா? தந்தை பெரியார். ஆமா, கீழ்ச்சாங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதெல்லாம் சொல்லாத, அசிங்கப்பட்டு போவீங்கப்பா. அவர் ஏதோ பேசினார் ஒரு காலத்துல செய்தார், அப்படியே விட்டுருங்க, அது போகட்டும். நீ எல்லாத்துக்கும் கொண்டு நிக்க வச்சு அவர் மேல வந்து ஒன்னொன்னுக்கு நிக்க வச்சு அவர் மேல, அந்த வடிவில் ஒரு படத்துல சொல்லுவான்ல, தலைவன் வந்துட்டான்ப்பா வாங்கடா குருநாதா, என்ன குருநாதா ஸ்பெஷல் ஆயிட்டு அந்த தெரிஞ்சது. குருநாதாவுக்கு என்ன நடக்குது அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தானே ஒழிய பாவம் அவர் இல்லை. நான் என்னன்றேன், அதுக்கு முன்னாடி ரட்டமலை சீனிவாசன் படிச்சுட்டு உனக்கும் பெரியாருக்கும் முன்னாடி கோட்டு சுட்டு போட்டு பிரிட்டிஷ் எம்பசி கிட்ட, பிரிட்டிஷனுடைய அரசுகிட்ட கை குலுக்கி பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டாரு. யார் கலந்துக்கிட்டது? நீங்க படிக்க வச்சவங்களா? அவர் மட்டும் இல்லை, உனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்த மனிதர். அந்த மாதிரி பல பேர் அந்த சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தாங்க. அதுவரைக்கும் முன்னாடி வந்து அயோத்திதாச பண்டிதர் 16 மொழிகளை என்ன படிக்க தெரிந்தவர். அது பட்லர் அந்த குடும்பம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதை வந்து ஒரு டைம் பேசுறாரு, மீசக்கார ஒருத்தர் பேசுறாரு, அடுப்பு எரிப்பதற்காக அவர் பட்லர் குடும்பம், அயோத்திதாசனுடைய தாத்தா வந்து அவர்கிட்ட தான் திருக்குறள் இருந்தது, எரிக்க வந்தது, சமையலுக்காரு, பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த குடும்பமே கற்றறிந்த குடும்பம், பரம்பரையாக அந்த ஓலைச்சுவடியை வச்சுக்கிட்டு வராங்க. அவருக்கு பல மொழிகள் தெரியும், பல மருத்துவங்கள், சித்த மருத்துவங்களை வந்து அவ்வளோ கற்றவர் அவரு. அவருக்கு போய் எந்த பள்ளியிடத்தில் படித்தார்? நீங்கள் வந்து படிக்க வச்சிங்களா? அவர் பேசியதை, அவர் எழுதியதை திருடி நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள். விவாதத்துக்கு வரீங்களா? அயோத்திதாச பண்டிதர் என்னெல்லாம் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண்ணுரிமை, ஏன் அயோத்திதாச பண்டிதரை நீங்கள் பின்னுக்கு வச்சிங்கன்னா, அந்த ஆள் தமிழன், அந்த தலைவர் வந்து தமிழன் பேசினார், தமிழர் அப்படின்னு பேசி அந்த முன்னிலைப்படுத்தினார். சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து சாதிகளற்ற தமிழர்னு போடுங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அங்கே நோகுது, அங்கே தான் பிரிக்கிறீங்க நீங்கள். பெரியாரை வந்து என்னடா நம்ம ஆள் நம்ம கூட வருவார்னு பார்த்தாக்கா இவர் ஒரு மாதிரி தினுசா போகிறாருன்னு அப்படியே ஒதுக்குனீங்க. பெரியாரையும் அயோத்திதாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசனும், பெரியார் குழு, பெரியாரும் சேர்ந்து ஒதுக்குனீங்க. சரி, நீங்கள் தான் சாதிக்கு பாடுபடுறவராச்சு இல்லை, அந்த மக்களுடைய பிரதிநிதிகளுக்கான எத்தனை இடத்துல அவங்களோட சேர்ந்து கேட்டால் அயோத்திதாச பண்டிதரை கருத்தை ஆதரித்து விடுதலை எழுதியிருக்கிறார் தெரியுமா? இந்த நொற்ற வேலைலாம் வேணாம். அப்படி தான் கேட்கணும். உங்ககிட்ட எப்படி கேட்கணும்? நாலாந்தரமாக பேசிட்டு இருக்கிறீங்க, ரோட்லேயும் சரி, வீட்லேயும் சரி, மைக்லேயும் சரி, உங்ககிட்ட எப்படி பேசுறது? என்ன நான் தப்பாக சொல்லிட்டேன்? அவருடைய போராட்டங்களில் நீ எத்தனை போராட்டங்களில் பங்கெடுத்து அவரோட சேர்ந்து நீங்கள் செக் எடுத்திருக்கீங்க சொல்லு. அதை தான் சொல்ல வரேன். உண்மையிலே அவ்வளவும் பேசியிருக்கிறார், அவ்வளவு எழுதியிருக்கிறார் இலக்கியங்கள். அவர் எழுதின நிறைய பாடல்கள்லாம் வந்து இருக்குது. ஆத்திசூடி மாதிரி அவர் ஒன்று எழுதியிருக்கிறாரு அயோத்திதாசர். எவ்வளோ நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் கொஞ்சம் கூட எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு எல்லாம் இவரே சொன்னது, இவரே பேசுனது, இவர் தான் முதலாக இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஓட்டிகிட்டு இருப்பீங்க? அதுக்கு தான் புதுசாக ஒரு பொன்மொழி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஈவேரா பொன்மொழிகள்னு சொல்லி நிறைய இவங்க போட்டுருக்காங்க இல்லையா. இப்போ புதுசாக ஒன்று போட்டிருக்காங்க நம்ம பசங்க, எதை வேணா எழுது, கீழே என் பேர் போடு, இப்படிக்கு ஈவேரா. ஆமாம், எல்லாத்தையும் போட்டாங்க. பெண் ஏன் அடிமையானால், கிருஷ்ணா முத்துக்குமரப்பன்னு ஒரு சயின்டிஸ்ட்டு அமெரிக்காவில் போய் பேராசிரியராக இருக்கிறாரு. அவர் தான் ஒரு நாள் அந்த புத்தகத்தை எடுத்து போட்டு, அடே இந்த புத்தகத்தில் இருக்கிறது தானே இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே பெண் என்ன பேரை மட்டும் பெரிய ஈவே ராமசாமி, மானக்கேடாக இருக்குது. அதை விட இன்னொன்று நான் ஒன்று பார்த்தேங்கய்யா, அதாவது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் வந்து தேசப்பற்றுன்றது. அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்டிசம் இஸ் லாஸ்ட் ரெஃப்யூஜி ஆஃப் ஸ்கவுண்டரல் அப்படின்னு சொல்லி சாமுவேல் ஜான்சன் வெள்ளாயிரம் 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதான் ஈவேரா அவர்களுக்கும். இப்படி இவரை பத்தி போடுற பொன்மொழிகள் எல்லாமே யாரோ ஒருத்தர் எப்பயோ சொன்னதான் இருக்கு. டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு எல்லாம் ஐயா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இதெல்லாம் பேசாதீங்களா, அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. இப்ப சீமான் மேல வழக்கு போட்டீங்க, அவர் விடுறதா இல்லை, நீ என்ன இப்ப ஜெயிலில் வைப்ப, நான் வச்சுட்டு பெயில் எடுத்துட்டு வரப்போறேன், நான் பின் வாங்கலாம் மாட்டேன். ஆனா இந்த விஷயம் உண்டு இல்லைன்னு நான் கோர்ட்ல நிக்க வச்சு சந்தி சிரிக்க வைக்காம விடுறது இல்லைன்னு முடிவில் இருக்கிறார். அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் கொண்டுட்டு வராரு. மறைமுகமா சொல்லப்பட்டது, நேரடியாக சொல்லப்பட்டதுன்னு அன்னைக்கு வா கோர்ட்ல வச்சு இதுக்கு ஒரு முடிவே பண்ணணும். கோர்ட் வந்து காரி துப்புற அளவுக்கு முடிவு பண்ணாம நான் விடவே மாட்டேன், தூக்கி இதோட உடச்சி போடாம விடுறதுலன்னு தான் முடிவோட இருக்கிறார். இன்னும் இந்த வழக்கு, இந்த கைது இதெல்லாம் இங்கே ஏங்கிட்ட ஆகாது. 1 வருஷம் வச்சிருந்தாலும் சரி, வெளியில வந்தோன்னே இந்த வழக்கு திரும்ப நடக்கும். உன்னை வந்து அங்கேருந்து உருவாம அனுப்புறதுன்றது தான் இருக்கிறாரு. பிற்பாடு என்னென்னலாம் பேசினாரு, என்னென்னலாம் நடந்துச்சுன்னு வெளியில வர இன்னும் அசிங்கமாக போயிடும் உங்களுக்கு. அதுக்கு தான் துணிச்சலாக சொல்கிறாரு, இந்த ஈரோட்டு தேர்தலில் இல்லை வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பெரியார் கொள்கையை, பெரியார் பேசுனதை மட்டுமே வச்சுட்டு பேசுவோம். ஓட்டு வருதா மக்கள்கிட்டன்னு சொல்லுங்க, வாங்க பேசுவோம். எல்லா புகழும் எங்க ஐயா சுபவே சேரும். இது அத்தனைக்கும் சும்மா இருந்துட்டு இருந்தார் அவர் பாட்டு. நீங்க அதுக்குதான் இன்னொரு பொன்மொழி. ஆமா, என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த விஷயம் பெருசா போயிட்டு இருக்குது. அதை மடம் மாத்துறதுக்காக பாரதியார் விழா எப்ப நடந்தது, இத்தனை நாள் கழிச்சு என்னது சீமான் வந்து பெரியாரை கொச்சப்படுத்திட்டாரா அப்படின்னு எப்ப
இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுறதுக்காக அவர் இப்போ தொடங்கி வச்சு வெறித்தனமாக ஆவேசமாக பேசி கைக்கூலி அது இதுன்னு என்னவோ நீங்கள் சொல்ல பிரஸ் மீட்ல காட்டி கொடுப்பா அதை கொடுப்பா இதெல்லாம் சொல்ல பதிலுக்கு சீமான்ட்ட கேட்க சரி ஒன்றை விட ஒன்று இப்போ நீ வச்சுன்னு சுத்துற இல்லை அந்த தடியை நொறுக்கிறேன் பாருன்னு நொறுக்கிறேன் இப்போ கதறீங்கல்ல எல்லாம் இதான் இன்னும் போக போக நடக்கும். நீ என்ன அசிங்கப்படுத்தி என்ன அவதூறு பண்ணாலும் இதுதான் இனிமேல் உங்களுக்கு நடக்க போகுது. அதுதான் இப்போ உங்களுக்கு உறுதி. இதையே குற்றச்சாட்டா வச்சு நீங்க கடைசியா முடிச்சீங்க இல்லைங்க, அந்த விஷயத்தையே குற்றச்சாட்டாவோ அல்லது வந்து ஒரு கேள்வியா வச்சு கேட்டிருக்காங்க. அதையும் நான் கேட்டுறேன், பேர் நான் சொல்றேன், அது நினைவுல இருக்கிறதுனால அப்படியே கேட்டுறேன். அதாவது இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் இந்த ஈவேரா சர்ச்சை இதெல்லாம் வந்து இது பெரிய பேசு பொருள் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்த வந்து நம்ம பேசாம விடுறோமோ, இதுக்கு நம்ம ஒரு காரணமா அமைஞ்சிட்டாரோ அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்ற மாதிரி திமுக இதுல தப்பி இதை பயன்படுத்தி வந்து இந்த டைவர்ட் பண்ணிடுவாங்களோன்ற மாதிரியான கேள்வி வருது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்வியும் பேட்டியில அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயத்தை நீங்கள் மடைமாற்றி கொண்டிருக்கிறீர்களா கேட்டீங்களா? கேட்டேன். நீங்க தான் மடமாத்திட்டு இருக்கீங்களா? அது ஏதோ சில காரணங்களுக்காக காசு வாங்கிட்டு இதை செய்யறதா சொல்றாங்களே, கேள்வியை வைக்கிறேன். சரி, நான் தான் அந்த பெண்ணுக்காக நான் போராட வந்தப்ப நீ கைது பண்ண விடணும் இல்லை யோக்கிய, நீ ஏன் கைது பண்ண? நான் தான் அந்த பெண்ணுக்காக தானே வந்து போராடுறேன். நீ அதில் உறுதியா இருக்கிற என்னை போராட விடணும் இல்லை, தடுத்துட்டு இங்க வந்து இந்த காரணத்தை சொல்ற மடமாத்துறது நீங்களா நானா? மறுபடியும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பேசியிருக்காரு உங்க சேனல்ல, பேசியிருக்கிறாரு. வருது அதுக்காகத்தான் அதை மடமாத்த வேண்டிதான் இதெல்லாம் பண்ணாங்கன்றதே சொல்றாரு. சிறப்பு. புரியுது இல்ல? தோல் உரிச்சு இருக்கிறாரு அதுல. சரி, இப்ப அந்த கேள்வி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கரெக்ட் தான். நான் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக தான் போராட வந்தேன். அதை மடைமாற்றுவதற்காக என்னை பத்தி நீங்க பேச போய் தானே இவ்வளவு உங்க திருப்பி அடிக்கிறோம். மீண்டும் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கான நியாயத்துக்கான போராட்டம் தொடரும். சிறப்பு சிறப்பு. புரியுது இல்ல? இந்த இதுதான் ரொம்ப கேள்வியா எப்படி மடமாத்திட்டு வந்தாலும் அங்க போய் தான் நான் நிப்பேன்றார். எஸ்கேப் பார்க்காத இதை வச்சு அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க. சிறப்பு. பெரியார் பற்றிய விமர்சனம் நாத்தாக்காவுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா? பெரியாரின் அனைத்து ஆவணங்களையும் ரகசியமாக வைத்துள்ளார் வீரமணி. கசிந்த ஆதாரங்களையும் போலி என்று மறுக்கிறது திராவிடம். இப்ப நீதிமன்ற தீர்ப்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கு சாதகமாக அமையுமா? இதை பற்றி ஐயாவுடைய பார்வை என்ன? பட்டுக்கோட்டையிலிருந்து மதி. நீதிமன்ற தீர்ப்பை பத்தி நம்ம சொல்றதுக்கு சாதகமா வருதா இல்லையான்னு வழக்காடு நாம் தமிழருக்கு இருக்குது, எடுத்து போய் பேச முடியும் அப்படின்ற நம்பிக்கை வருது இருக்குது. இன்னும் இதை ஒட்டி நிறைய விஷயங்கள் வெளியில வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ சீமானை கொச்சப்படுத்துறதா அசிங்கப்படுத்துறதா சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் எல்லாம் சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். இதை அப்படியே தக்க வச்சு இதுக்கு எல்லாம் ஊர் முழுக்க ஒரு பதில் கூட்டம் நடத்தணும். சிறப்புங்க. இந்த நேரத்தை கொண்டு வந்து இப்போ பரப்பி விட்டுட்டாங்க. எல்லா இடத்துலையும் பேசு பொருளாக இருக்கிற அந்த இடத்துல போய் இது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு பேசணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காகவும் உங்களுடைய கூட்டுக்கொள்ளுக்காகவும் 2-3 விஷயங்களை மறைக்கிறதுக்காகவும் எல்லாமே சேர்ந்து இப்படி பண்ணாங்க. இந்த குடும்பத்துக்கு மட்டும் எப்படி இந்த சொத்து வந்தது, திமுக மட்டும் எப்படி இந்த குடும்ப சொத்தா போச்சுன்னு திரும்ப மக்கள்கிட்ட பேசி இதை தக்க ஸ்டாண்டர்ட் பண்ணிடணும், தரப்படுத்திடணும்னு சொல்லுவாங்கல்ல. புரியுதுங்க. அந்த மாதிரி இந்த நேரத்தில் இப்போ உயர்ந்திருக்குது, ஒரு கட்டத்தில் வந்து பொய் பிரச்சாரமா பண்ணியிருக்காங்க. அதை உடைச்சி தக்க வச்சிடணும். புரியுது இல்ல? இன்னொரு பெரிய ஒரு அரசியல் போராட்ட ஆயுதத்தை சீமான் முன்னெடுக்க போகிறார். அதை பத்தி அறிவிப்பும் பேட்டியில வந்துருச்சு. பேட்டியிலே வந்துருச்சா? பேட்டியில நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வந்துருச்சு. சரிங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். ரைட்டு. ஆமா. என்னன்னு சொல்லி தானே குழுவாச்சு கொடுப்பீங்களா இல்லை பேட்டியில தான் நாங்கள் பார்க்கணும்? பேட்டியில பார்த்து நம்ம ஏன் அதில் அவசரப்பட்டு சொல்லுங்க. சரிங்க. எத்தனாவது பாகத்தில் வரப்போகுதுன்னு தெரில. தமிழக அரசு வாங்கிய கடனை அடைக்கும் என்ற எண்ணம் திமுகவுக்கு இருக்கா? மத்திய அரசும் வாங்கிய கடனை பிஜேபி அடைக்குமா? எப்போது கடன் தொல்லை தீரும் அப்படின்னு சொல்லி கோபால் மகேஷ் கேட்டிருக்காருங்க. சொல்லுங்க. என்னன்னா இந்த கேள்வியை ஒரு கல்லூரி மாணவன் சீமான் கிட்ட கேள்வி கேட்கிறான் நம்ம நிகழ்ச்சியில. மதியத்துக்கு பிறகு மாணவர்களே கேள்வி கேட்க விட்டாங்க. கல்லூரி மாணவர்கள் வர வச்சிருந்தா நீங்களே தோன்றதை கேள்வி கேளுங்க கேட்டான் ஒருத்தன். இத்தனை லட்சம் கடன் வந்திருக்குது, நீங்க அதிகாரத்துக்கு வந்தாக்கா கடனை எப்படி அடைப்பீங்க? கடனை வாங்காம ஆட்சி செய்ய முடியுமான்றப்ப மாற்று திட்டங்கள் நிறைய வச்சிருக்கோம், அது வேற விஷயம். நான் ஏன் கடனை அடைக்கணும் இவனுக்காகன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரியான பதில். கடனை வாங்கினேன், ரோடு நல்லா போட்டிருக்கிறேன், மழை தண்ணியெல்லாம் எங்கேயும் நிற்கலை, மக்கள் வெள்ளத்தில் கார்லாம் முழுகலை, குடிசையை விட்டு மக்கள் வெளியேறல, முகாமில் நாங்கள் வைக்கலை, சோத்தாக்கி போடலை அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் தண்ணி வந்துச்சு காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் நான் கடன் அடைக்கிறேன். கடனை வாங்கணும், இந்த திட்டங்களை செய்து இந்த இதெல்லாம் கொண்டு வந்து பெரிய அளவில் இந்த வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த கடன் வாங்கின பணத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த கடனை நாங்கள் அடைக்கிறோம். புரியுது இல்லை?
கடன் வாங்கினாலும் அந்த பணத்துல பாதிக்கு மேல எவங்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அது என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும். அதனால கடன்லாம் நான் அடைக்க மாட்டேன், அதுக்கு வேற திட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயமும் உள்ள வருது பாருங்க. சிறப்பு. இந்த கேள்வி இவருடைய பேர் வந்து அவர் படம் விட்டாரு, ஆனா முக்கியமான கேள்வின்றதுனால நான் இதை கேட்டுறேன். உண்மையிலேயே நீங்க நம்புறீங்களா தனித்து போட்டிட்டு வெல்ல முடியும்னு நீங்க நம்புறீங்களா? அப்படியே வென்றாலும் அது எப்ப நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? காலம் அதிவேகமாக தொழில்நுட்பத்துடன் கடந்து செல்கிறது. உலகெங்கும் கம்யூனிஸ்டுகள் வெறுக்கப்படுகிறார்கள், புரட்சிகள் மடைமாற்றம் பெறுகிறது, மக்கள் கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு பெருமளவில் திரும்புகிறார்கள். கிரவுண்ட் லெவல் அரசியலில் வந்து நாம் தமிழர் கட்சியின் நிலைமையை பார்க்கும்போது இன்னும் எத்தனை ஆண்டுகள் தனித்து போட்டி போட முடியும்? எப்போது சாத்தியமாகும்? அதிகார பலம் ஒரு பக்கம், பணபலம், படைபலம் இதெல்லாம் எதிர்க்க குறைந்தபட்ச நேச சக்திகளை ஒன்றிணைக்க முடியாதா? ராஜதந்திரம் எதிரிக்கு மட்டும்தானா, நமக்கு இல்லையா அப்படின்ட்டு ஒரு எல்லாம் கரெக்டு தான். இது வழக்கமாக எல்லாம் பேசிட்டு இருக்கிறது தான். நிரந்தரமாக கூட்டணி இல்லை அப்படின்னு எங்கேயுமே சொன்னதே இல்லை. யாரோட கூட்டணி இல்லைன்னு நீங்கள் யாரை இது வரைக்கும் குற்றமாக நினச்சி நீங்கள் விமர்சனம் பண்ணி குற்றம் சுமத்தி யார் சுரண்டுகிறார்கள், மக்களுடைய சொத்தை சுரண்டி வச்சுட்டு இருக்கிறாங்க, இப்படியான அரசியல் செய்கிறாங்க. இந்த 2 திராவிட கட்சி, 2 தேசிய கட்சி, அதுக்கு எதிராகத்தான் இந்த கட்சியை தொடங்குறோம். அப்புறம் அவங்ககிட்டே போய் கூட்டணி வைக்க முடியாது. இதை தவிர்த்து விட்டு ஒரு அணி வந்து மாறும்போது அதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருடைய தலைமையில் அப்படின்றத ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. அடுத்தது எப்போ அப்படின்லாம் இல்லை, காலம் வந்து மாறும். எப்படி திமுகவுக்கு ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து பெரும் இதுவாக மாறுச்சோ, மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியாக மாறி 400க்கு மேற்பட்டவர்கள் அதில் உயிர் தியாகம் பண்ணி அந்த இதுக்குள்ளார உள்ள நுழைஞ்சி எப்படி அதிகாரத்துக்கு போய் திமுக உட்காந்துக்குச்சோ, தமிழ் தேசியத்துக்கும் ஒரு காலம் கட்டாயம் என்றா இருந்தாலும் திறக்கும். நாம் தமிழர்னு ஒரு கட்சி பிறக்கிறதுக்கே ஒரு காலம் வந்துச்சு. அதெல்லாம் இது வந்து வெளியில வருமா, பேசப்படுமான்னு இருந்தாங்க. ஓட்டு வாங்கம்மான்னாங்க, 1% வாங்கிடுச்சு. அடுத்ததுல இதெல்லாம் வந்து தேருமா அப்படின்றப்ப 3 ஆச்சு. அதுக்கு அடுத்தது திரும்ப மேலே வந்து இப்போ 8ல் வந்து அங்கீகாரமும் வாங்கியிருக்கு. நடக்கணும், சாத்தியப்படுன்னு நினச்சோமா, சாத்தியப்படுன்ற நம்பிக்கையோடு நம்ம நடக்கணும்னு சொல்ல வரோம் ஒவ்வொருத்தரும். எப்போ இது நடக்கும்? இது கூட்டணி இல்லாமல் திரும்பவும் திருடன் கூடயோ கூட்டிகிட்டு வந்து நம்ம அவங்களுக்கே ஓட்டு கேட்டுருந்தோம். அந்த மக்கள் வைகோ எந்த இடத்துல வச்சாங்க, தேமுதிகவை எந்த இடத்துல வச்சாங்க, புரியுதுல உங்களுக்கு? யார் யார் எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்க்குறோம். இதை வந்து நீங்கள் பொய் பிரச்சாரத்தின் மூலமாக அவரை வீழ்த்தணும்னு பார்க்குறத விட்டு நேர்மையாக மோதுறது இருந்தால் உங்களுக்கு எப்போவே இன்னும் சர்க்கிள் வந்திருக்கும். புரியுதுங்க. பணபலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, எல்லாவற்றுக்கும் மேலே ஊடக பலத்தை வச்சுக்கிட்டு தொடர்ச்சி ஒரு பொய்யை அவர் மேலே நீங்கள் கட்டமைச்சிக்கிட்டே இருக்கிறதால தான் தமிழ் தேசத்துக்கான ஒரு தொய்வோடு தான் வந்துட்டு இருக்குது. ஒரு கண்டிப்பாக எவ்வளோ இப்போ பாருங்கள், இருக்கிற அத்தனை வகைராவும் வந்து சீமானுக்கு எதிராக சுற்றி நின்று பேச நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஆளுக்காலு கத்துறாங்க. இந்த அறிவு ஜீவெல்லாம் அண்ணா நகருக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எங்க போய் படுத்துட்டு இருந்தானே தெரியல. எங்கேயோ படுத்துட்டு இருந்தாங்க, மண்ணை நோண்டி உள்ள படுத்துட்டு இருந்தாங்களா? மண்ணை நோண்டி படுத்துருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ அதாவது படுத்துன்னு இருக்குன்னு சொல்லி விட்டு போலாமே. மானக்கேடுதான் இருக்கு சொல்றது. அவ்வளவு கேவலமா போய் பதுங்கிட்டு ஒரு பெண் பாதிக்கப்பட்டது குரல் கொடுக்குற துப்பு இல்லை உங்களுக்கு. ஈவேராவை பாதுகாக்க வந்திருக்காங்க. இங்க வந்துட்டோன்னே இத்தனை பேர் வந்து அவன் முகம் இப்பதான் தெரியுது மக்களுக்கு. தமிழ் மக்கள் திரும்ப தங்களை உணர்ந்து கொள்வதற்காகவும் இந்த திராவிடத்தினுடைய ஏமாற்று, திராவிடம் நாங்கள்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி குடும்பம் தான் வளர்ந்துட்டு இருக்குதுன்றது என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை அண்டி இருக்கக்கூடிய அந்த விஐபி இருக்கிறாங்களா, துரைமுருகன், பொன்முடி, நேரு, ஏவாவேல், இந்த மாதிரி கோஷ்டிகள் இருக்கிறாங்க. இதுதான் வளர்ந்துக்கிட்டு போகுது. மற்ற வளர்ச்சி இங்கே இருக்குதா? இது புரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்கே ஒரு அரசியல் மாற்றம் கட்டாயம் வந்தே தீரும் ஒரு நாள். உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள்லாம் வெகுஜன மக்கள்லாம் திரண்டு எழுந்து வந்தது தான் நடந்திருக்கு. சமீபத்தில் பல நாடுகளில் பார்த்துருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படி நினைக்காதீங்க. சீமான் அப்படின்னு அவர் சொன்னார்ல, நான் இல்லாமல் போனாலும் இந்த கட்டமைப்பு நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கட்டாயம் இது வந்து மாறும், இந்த இடம் வருன்றதுல தான் எங்களை போன்ற இதில் இருந்து வேலை செய்துட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். ஏதோ ஒரு பொறியை நமக்கு மாட்டும். அது அரசியல் என்ன ஆகுதுங்கன்னா, நம்ம காலத்தில் நம்ம பார்க்கணும். அதாவது என்ன எப்படி கேட்டிருக்காங்கன்னா, நாம் அதிகாரத்தை கைப்பற்றி நம்ம அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போக போகிறோமா, இல்லை இந்த போராட்டத்தையே கொடுத்துட்டு போக போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. எது ஒன்றாலும் நடக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கணும். இல்லை எடுத்த உடனே எப்படி கையில் கிடச்சிருந்தேன். 49ல் தொடங்குறாங்க, 59, 67 வரைக்கும் இருக்குது. 18 வருஷத்துக்கிட்ட அவங்க பார்க்குறாங்க. தனிச்சா வர முடிஞ்சது அவங்களால? யாரை விமர்சனம் பண்ணாங்களே அதே பார்ப்பன காலை நக்கி பேசி தானே அதிகாரத்தில் போய் உட்காடுறாங்க. புரியுதுங்க. அப்புறம் என்ன சித்தாந்தம் கோட்பாடு அவங்க பேசுறது யோகியது இருக்குது? அவங்க போராடி பார்த்து முடியாமல் அந்த மாதிரி வந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. தனித்து ஒரு மெஜாரிட்டியை காட்டணும். வாக்கு சதவீதம் கூடுதுன்னு வச்சுக்கோங்க தம்பி, ஒரு நிலையை கட்டாயம் மாறும். தாண்டி பேச்சுவார்த்தைக்கு சில கூட்டணிக்குள்ளாக சில அதிருப்தியாளர்கள் வருவாங்க. அப்போ அதை செலக்ட் பண்ணி பேசி ஒரு கட்டமைப்பை ஒரு தலைமையில் கொண்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வரும்.
நம்ம வாக்கு சதவீதத்தை ஏற்றணும். அதை முதல்ல ஒரு பேச அரசியல் வியூக வகுப்பாளருக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாருங்க, நாம் தமிழர் 1லிருந்து 8க்கு வந்தது ஒரு பெரிய சாதனை. நல்லா பார்த்துக்கோங்க, 12 தாண்டிட்டா அதுக்கப்புறம் 20ன்றதோ 25ங்கிறதோ ஒரு மேட்டராகவே இருக்காது. இந்த 8லிருந்து 12 போறது தான் முக்கியமான கட்டம். இல்ல பிற்பாடு உங்களுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். அது தாண்டிட்ட வேகம் கூடிரும். தவிர்க்காது. இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறதை விட பின்னாடி நடக்கிற பேச்சுவார்த்தைக்கு இன்னும் வலுவான இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம இத்தனை பேரும் இது எப்போன்னு பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒருத்தர் நான் சொன்னல ஏற்கனவே குறைஞ்சது 10 வீடுகளில் போய் ஒரு நபர் 10 வீடுகளை சந்திங்க, 10 வீடுகிட்ட பேசுங்க, 10 இளைஞர்களை சந்திச்சு பேசுங்க. ஒரு நபர் ஒருத்தர், யாரோ ஒரு உணர்வாளர், கட்சி உறுப்பினராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு 10 பேர்கிட்ட உட்காந்து பேசுங்க, புரிய வைங்க. இங்கே யார் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறா, யார் சுரண்டிட்டு இருக்கிறான், எந்த பேரில் ஏமாத்துறான், இந்துத்துவா அது இதுன்றதெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. காலமும் சூழ்நிலையும் வரும்போது அவன் ஒன்றா தான் கூடிக்கிட்டு இருந்திருக்கிறான். என்ன புரியுதில்ல? புரியுதுங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்துத்துவா. ஒரு மாபெரும் தலைவர்னு சொல்கிறாரு ஐயா நல்லக்கண்ணு 100வது பிறந்தநாள் கொண்டாடுறப்ப இதே ஸ்டாலின் வந்துட்டு புகழ்ந்து பாடி பேசிட்டு போனார். இந்த இந்த மாமனிதரை தோற்கடிச்சது இந்துத்துவா ஜெயிக்கின்றதுக்கு வேலை செஞ்சால் தானே நீங்கள் எல்லாம் திமுக ஆளுங்களா? சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க. ஆமா, கூட்டணியில் அவர் தான் அங்கே நிற்கிறார் நல்லக்கண்ணு தோழர். சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு பாஜக உறுப்பினர், அவரை வெற்றி பெற வைப்பதற்காக ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரை தோற்கடித்தது திமுக தானே. நீங்கள்லாம் பேசுகிறீங்க வெளியில் வந்து அரசியல் இல்லை, கம்யூனிஸ்ட்டுகளும் வந்து பேசுகிறாங்க. பாரு, கம்யூனிஸ்ட்டுகளும் இந்த நேரத்தில் நம்ம வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. ஏதோ இப்போ ஒரு புதிய தலைவர் வந்திருக்காரு, கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் 2-3 வார்த்தையை விடுறாரு. உண்மையிலே கம்யூனிஸ்டா இப்பதான் ஃபார்ம் ஆகிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஒளி தெரிகிறது, எப்படி போக போறாங்கன்னு தெரியல. சரிங்க. ஐ அம் ஸ்ரீநாத் சுபாஷ். BJP is backed by RSS in hard time and election. Likewise, DMK is backed by DK in hard time. Likewise, NTK need any organization to back up them. அதாவது பாஜகவுக்கு எப்படி ஆர்எஸ்எஸ்னு ஒரு பின்னணியில் ஒரு அமைப்பு இருக்குது, அது தேர்தல் நேரங்கள்லேயும் கடினமான நேரங்கள்லேயும் அவங்கள வந்து பிடிச்சி நிற்கிது. அதே போல் திமுகவுக்கு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நாம் தமிழருக்கும் ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பு எல்லாருமே பேசிட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே வந்து என்னன்னா அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கட்டமைப்புன்றது வேற. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க அந்த தோன்றி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அது மேலதான் இப்போ திராவிடத்துக்கு மேல வந்து திராவிட கழகம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக யார் வந்தாலும் அவங்க கட்டமைப்பு மேலதான் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு கட்டமைப்பு அப்படி இல்லாமல் வைத்து விட்டார்கள். அது வந்து ஆரியன் திராவிடம் 2 சேர்ந்து செய்த சதி. ஆரியன்றதை விட திராவிட முழுக்க இந்த தளத்தை கட்டமைப்பெல்லாம் வந்துட்டு அழிச்சு ஒழிச்சுது. அது மாதிரி இல்லாம இருந்துடக்கூடாது. அவங்களுடைய அரசு அதிகாரம் முழுக்க இவங்க மேலதான் இருந்துச்சு. தீவிரவாதிகளாக காட்டுறது, பிரிவினைவாதிகளாக காட்டுறது, பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிறது, இப்படி செய்தி இல்லாம இந்த நீர்மூலமாக்கிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு கட்சி வந்து நிற்கிது அப்படின்றப்ப பெரிய விஷயம். அதுக்குள்ள அறிவு தளத்தை வந்து உருவாக்கணும். அது வந்து தனித்து ஒரு இதுவாக இருக்கணும். அது பெரிய முயற்சி நிறைய பேர் எடுத்திருந்தாங்க, எல்லாமே விட்டாங்க. பேசுகிறாங்க, விட்டுறோம். அதை ஒரு தளம் உருவாக்கணும் தான் கட்டாயம். கிரிக்கெட்டில் ஃப்ரீ ஹிட்னு ஒன்று இருக்குதுங்க. அதாவது அந்த பாலில் வந்து நீங்கள் அவுட் ஆனாலும் அவுட்டு கிடையாது, ஒன்லி அடிக்கிறது மட்டும் தான், நீங்கள் எப்படி வேணால் அடிக்கலாம். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கங்கள் வந்து செய்து அது வந்து இந்த கட்சிகளுக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்திக்குது கட்சிகள். அந்த மாதிரி தமிழ் தேசியத்துக்கு இருக்கணும் ஒரு ஃப்ரீ ஹிட். அந்த மாதிரி ஒரு பின்புலம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டிட்டோம்னா அதெல்லாம் தானாக அமைஞ்சு வரும். இப்போ இதுவே சரியான தளத்தோடு வந்துருச்சுனாக்கா இனி ஒரு காலத்துக்கு நாம் தமிழர் கட்சி தான் ஃபவுண்டர் மாதிரி எல்லா கட்சிகளும் வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய தாய் கழகம் மாதிரி வரும். இதுக்குள்ள இருந்தும் வரும். ஏன்னா இயக்க அரசியல் போது, அதாவது அந்த ஓட்டு அரசியல் இருக்கிற அந்த அமைப்பு பேச முடியாத சில விஷயங்களையும் இயக்க அரசியல் வந்து பேசிட்டு போயிடும். ஆமா, அதுக்காக தான் தேவைப்பட்டப்ப போய் படுத்துக்கிறது. நமக்கு சிக்கல் வருதுன்னு கும்பலா கூடி வந்து கொய்ய முயன் கத்தி ஒப்பாரி வச்சு அழுகுறது. எத்தனை இயக்கங்கள் இருக்கு பத்தி, அந்த இயக்கங்கள் எதுக்கு பயன்படுதுன்னு நான் சொல்ல வரேன். காப்பாத்துறதுக்கு மட்டும் வந்து நிற்கும். மற்ற நேரத்துல நீங்க என்ன நாய் கத்துனாலும் எத்தனையோ பார்த்தேன், திடீர்னு பார்த்தா செத்து போனதுங்கெல்லாம் வந்து பேசுது. தம்பி என்னங்க சொல்றீங்க? இல்ல, ஆமா, உயிர் தெழுந்துட்டாங்களா? வந்து உயிர் தெழுந்து வந்து பேசுதுங்க. போய் படுத்துவாங்களா? அப்புறம் போய் படுத்துருவாங்க பள்ளம் தோண்டி. அப்போ அவர்களுக்கென்று வரும்போது தாங்களுக்கு ஒரு சிக்கல் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து கூடிக்குதுங்க எல்லாம். அதான் இயக்கமாக இருக்கிறதுக்கான. இப்போ அந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கணும். அதில் புரிதல் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா ஒரு எதிராகவே போகக்கூடிய சூழ்நிலையில் இங்கே அந்த பல பேருக்கு வருத்தமே அதுதான். இருங்கப்பா, ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் வந்து ரொம்பலாம் இது பண்ணாதீங்க. அவங்கவுங்க ஒரு மிஷன் அண்ட் விஷன் இருக்கும். தமிழ் தேசிய பேசிக்கிட்டு சீமான் சரியில்லைன்னு போய் திராவிடத்துக்கிட்ட கூட நிற்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் சங்கடமான விஷயம். அதுதான் அதுவும் இயக்கமாவே இருந்துகிட்டு இயக்கம் தனிச்சு முரண் இருக்கிறது தப்பு இல்ல, உங்க இதை வச்சு நீங்க போலாம்ல அப்படின்றதுதான் நமக்கு ஒரு. அது காலம் மாறும், ஒரு சூழ்நிலை மாறும்.
நேற்றுக்கு இன்று எவ்வளவோ மாறி இருக்கு இந்த 15 ஆண்டு காலத்தில். நிச்சயமா. நீ எதையெல்லாம் வந்துட்டு மறுத்து இந்த மாதிரிலாம் பயமுறுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தீங்களா, அதெல்லாம் இல்லைன்னு உடச்சி வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு தமிழ் தேசியத்துக்கு. வருங்காலத்தில் மாறும், நிறைய விஷயங்கள் வந்து மாறும். நம்ம எல்லாமே இது பேசிட்டு இது நடக்குமான்றதை விட நடக்கணுன்றதுக்கு என்னன்னா ஒவ்வொருத்தரும் இந்த சிந்தனையில் இருந்துட்டு வேலை செய்துட்டு இருந்தாவே போதுன்னு தான் நம்ம சொல்ல வரோம். புரியுது ஐயா. இந்த இடத்துல பொதுவான கேள்விகள் நிறைய பேர் கேட்கறதுனால இப்படிதான் வந்து அண்ணன் சீமான் அவர்களை பேட்டி வர்றதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் இப்போ கிடைச்சிருச்சு. அதே போல வேறு சில ஆளுமைகளுடைய பெயர்லாம் குறிப்பிட்டு இவர்களுடைய பேட்டி அப்போ ஒரு நான் 3வது தடவையை கேட்குறேன், என் கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கோச்சிக்கிறதும் இருக்குது. அப்படியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, எப்படி நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் சிறப்பாக வந்து அமைஞ்சதோ பேட்டி, அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்குற எல்லா பேட்டிகளுமே காலம் வாய்ப்பு வரும்போது சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லணும்னு நான் நினைச்சேன். நீங்க எதனா சொல்ல? அதுதான் இப்போ நான் என்னன்றேன், பிரியகுமார் உங்கள்கிட்ட ஒரு நேர்காணல் கேட்குறேன், திரும்ப ஒரு முறை கேட்குறேன், ஐயா அந்த வேலை இருக்குதுன்றீங்க, திரும்ப கேட்குறேன். அப்புறம் அதுக்கு மேலே நான் வந்து வாசல்லே உட்காந்துருக்கணும்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதை விட நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, போயிட்டே இருக்கிறோம். காலம் அமையும் போது பார்ப்போம், அவ்வளோதான். யாரையுமே வந்து ராவணா வந்து வெறுக்காது. ஆனால் தமிழ் தேசிய தளத்தில் பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்னு தேடி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல அதை பாருங்கள், அதை முன்னெடுத்துட்டு போங்க, அதை பேசு பொருளாக்குங்க, அதை பரவலாக கொண்டு போய் சேர்க்க பாருங்கள். வரும்போது வாய்க்கும் எல்லாருக்கும். அதான் என்னன்னா அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நம்ம வந்துட்டு எல்லாரையுமே புறக்கணிக்கிற மாதிரி இல்லை, என்னைக்குமே இல்லை, தவிர்த்துட்டு போகிறாங்க. அப்படின்றப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை என்னன்னா ஒரு 4-5 பேர் வச்சு ஒரு வட்டமேசை விவாதம் மாதிரி நடக்கும்யா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம சேனல் நிச்சயமாக நேரம் அமையும் போது கட்டாயம் நடக்கும். வேடியப்பன் எப்படி இருக்கிறார், மன்னிப்பு கேட்டு விட்டாரா, கேட்டு சொல்லவும்ன்றாங்க. யாரு இதை கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. இப்படி வந்து புக் பேலஸ் அவருங்களா பப்பாசியில நடந்த விஷயம். ரைட். மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து இமெயில் அனுப்பிட்டு தான் சொன்னார் சீமான். அவர் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் அவர் பேசிட்டு இருக்கிறார், நல்லா தான் வந்துட்டு இருக்குது. கடைசி நேரத்தில் வந்து என்னாவது அவர் சீக்கிரமாக கீழே இறக்கணும், டைம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஒரு சலமல் பண்ணுற மாதிரி வந்து நின்றுட்டு இருந்ததா சொல்கிறாங்க பப்பாசியை சேர்ந்தவர்கள். பார்த்த உடனே அவர் அப்போதான் டக்குன்னு மாறுது, வெறி கொண்டு போய் எல்லாத்தையும் இந்த பாதை ஒன்று வச்சுங்க. அப்புறம் பிறகுதான் அது நடந்தது. ஒரு முக்காமல் அது ஒரு பேசுற வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது, அழகாக பேசிட்டு வந்தார். இவங்க பண்ணுறது வந்து இப்படி பண்ணுறது இவரை கூட்டும் போய் பேசுறது, நிர்வாகி ஒருத்தர் கூட்டும் போய் டைம் ஆச்சுன்ற மாதிரி சலமல் பண்ணுறவங்க தான் பார்த்துன்னு டக்குன்னு மாற்றி போட்டு உடைச்சிட்டு பெரியார் பாதைன்னு ஒன்று இருக்காது, நாசகார பாதை சொல்ல ஒன்று கருணாநிதி அவர்களுடைய பாதை, கலைஞர் கருணாநிதி நுழைவு வாயிலும் ஒன்று வச்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே டக்குன்னு இந்த வரிசையா வந்துருக்கு, இது ஒரு பாதை, அதில் போகாதீங்க, நாசகார பாதைன்னு சொல்ல உடனே அதுவும் இல்லாமல் தமிழ்த்தாய் வாழ்த்தை புறக்கணிச்சுட்டு பாண்டிச்சேரி தமிழ்த்தாய் வாழ்த்து பாரதிதாசன் பாடலை பாடிட்டாங்கன்னா ஒரே காப்பரா அது இதுன்னு. அதுல என்னன்னா முதல்ல அது வந்து ஒரு அமைப்பு, அது வந்து அரசு நிகழ்ச்சி இல்லை. நீங்க ஒரு அமைப்பா சேர்ந்து புத்தக கண்காட்சி, அதுல ஒரு அரங்கு காசு வாங்கிக்கிட்டு இத்தனை மணி நேரத்துல இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்களும் தமிழ்த்தாய் வாழ்த்தை போட்டு நிகழ்ச்சி தொடங்கினது இல்லை, தேசிய கீதத்தை போட்டு முடிச்சதும் இல்லை. இவர் நிகழ்ச்சிக்கு அந்த பாட்டு எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாரு, போட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உடனே இது எப்படி நீங்க கொச்சப்படுத்துனீங்க, அது எப்படி கொடுத்தீங்க? எனக்கு பாரதிதாசன் பாட்டு பிடிச்சிருக்குது, பாரதிதாசன் பாட்டை கேட்டேன், பாரதிதாசன் புறக்கணிக்கப்பட வேண்டியவரா, அதை சொல்லுங்க முதல்லன்னு கேட்கிறாரு. இல்லை என்ன ஒண்ணுன்னா, நீ எந்த இதை பிடுங்கினாலும் ஆப்பு மாட்டிட்டு குரங்கா கத்துதுங்க. சீமானுக்கு எதிராக ஏதோ அடிக்கிறதா நினைச்சிட்டு இதுங்களே உள்ள வாழை விட்டுக்குதுங்க, அதான் சிக்கல். குரங்கு இதுல உடனே பார்த்தாங்க வேற என்ன ரூட் இருக்குதுன்னு பார்த்தோன்னே பப்பாசி வந்து மன்னிப்பு கேட்கணும், சீமான் ஏன் போய் மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு பப்பாசியை போட்டு நெருக்கிறாங்க. அவர் நாட்டாரு உடனே வருத்தம் தெரிவிச்சு சீமான் வந்து மன்னிப்பு கேட்கணுன்றதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது, நான் என் தரப்புல மன்னிப்பு கேட்கறேன்ட்டு முடிச்சுட்டாரு. இதுதான் நடந்தது. அதுக்காக இந்த வேடியப்பன் டிஸ்கவரி புக் பேலஸ் பத்தி பேசியிருக்காங்க. சரிங்க, கடைசி கேள்வியோ ஒன்று கேட்டுறேன். இது ஏற்கனவே கேட்ட கேள்விதான், இன்னொரு தடவை நீங்க அழுத்தமா சொல்லிருங்க, நம்ம அப்படியே நிறைவு செஞ்சுக்கலாம். தமிழ் தேசியத்தின் எதிரி யாருன்னு தெரியாம சண்டை போட முடியாது, சொல்லுங்க நம்ம எதிரி யார்? தமிழ் தேசியத்தின் எதிரியே முழுக்க இந்த திராவிடம் தான். கத்திரவன் பூரா எதிரிதான்றீங்களா? ரெண்டுமே எதிராக இருக்குது. இந்த ரெண்டும் எதிராக இருந்துட்டு தான் வளர விடாம பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுல பெரும்பூதமாக முன்னாடி நிக்கிறது அதிகார பலம், பணபலம், ஊடக பலம்னுட்டு பெரும்பூதமாக நிற்கிறது இந்த திராவிட மாயை. ஆனால் எதிரி யாருன்றது இங்கிருந்து தான் நீங்கள் தொடங்கணும். புரியுதில்லை உங்களுக்கு? புரியுது. இது ஒழிஞ்சதுன்னா இன்னொரு பூதமும் கீழே விழுந்துடும். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை, இரட்டையர்கள். ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு நிற்பாங்க இந்த விஷயத்தில். இந்த வாரம் பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க. சில கேட்கப்படாத கேள்விகளுக்கு நீங்களே பதிலை கொடுத்துருக்கீங்க. பல பேர் மனதில் இருந்த கேள்விகளுக்கும், எழுத்தில் காட்டாமல் மனசில் நினச்சிட்டு இருந்த கேள்விகளுக்கும் பதிலை கொடுத்துட்டீங்க. அடுத்தடுத்த பாகங்கள் வரப்போகிற அந்த பேட்டிகளுக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
ரொம்ப நன்றி தம்பி. இந்த நிகழ்ச்சிக்காகவே தருமபுரியிலேருந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கீங்க. உங்கள் பாட்டி உடல்நிலை சரியில்லாத இந்த சூழ்நிலையில் ஊருக்கு போயிருந்தீங்க. அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு இதை முடிச்சுட்டு போகணுன்னு பயணப்பட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ராவணா சார்பாகவும் பார்வையாளர்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றி. வணக்கம் தம்பி. நன்றி.